வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான அப்டேட். அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை 5000 12,000 ரூபாயாக வழங்கியிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள, அதாவது இந்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக அறிவித்துள்ள முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள்ல இந்த ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். இதே போல டிவிகேவும் அறிவிச்சிருக்கு, டிஎம்கேவும் அறிவிச்சிருக்கு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு முறை மட்டும் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மேலும் பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் உரிமை தொகை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நிதி மற்றும் மீனவர்களுக்கு உதவித்தொகை உயர்வு போன்ற பல்வேறு சலுகைகள் இதுல பட்டியலிடப்பட்டிருக்காங்க. திமுகவுடைய திட்டங்களுக்கு போட்டியாக மின்சார மானியம் மற்றும் சிறு விவசாயிகள் கடன் தள்ளுபடி போன்ற கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் மூலம் மக்களின் வாக்குகளை கவர அரசியல் கட்சிகள் முயற்சிப்பதாக இந்த காணொளி உங்களுக்கு விளக்குகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் இந்த தொகை நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்ற தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு முறை வழங்கக்கூடியது. அனைத்து குடும்ப அட்டைகளுக்குமே 10,000 கருணை தொகை வழங்கப்படும். பொங்கல் பரிசுடன் கூடுதலாக 1000 ஆண்டுதோறும் வழங்கப்படும். பொங்கல் பரிசுடன் 1000 ரூபாய் ரொக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டுமே உங்களுக்கு வழங்கப்படும். சொத்து வரி மற்றும் மின்சார உயர்வை மக்கள் சந்திக்கும் நிதி சுமையை குறைக்க அதிமுக ஆட்சிக்கு அமைந்தால் ஒரு முறைக்காக உங்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். அனைத்து வகை ரேஷன் அட்டைகளுக்கும் இது பொருந்தும். 5 வகையான ரேஷன் அட்டைகளுக்குமே இது பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் முதியோர் நலன் குலவிளக்கு திட்டம் 2000. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 2,000 உரிமை தொகை வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2,000 உயர்த்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பா சொல்றாங்க. ஆண்களுக்கு பேருந்துல இனி இலவசம். பெண்களை போலவே இனி ஆண்களுக்கும் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை உறுதி செய்யப்படும். இளைஞர்கள் மற்றும் தொழில் சார்ந்த சலுகைகளை இவங்களுக்கு அள்ளி வழங்குறோம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும். வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மாதம் 1000, பள்ளிப்படிவை முடித்துவிட்டு வேலையை தேடும் இளைஞர்களுக்கு மாதம் 1000 நிதியுதவி வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு கூடுதலாக இலவச மின்சாரம். கைத்தறி விவசாயிகளுக்கு 450 யூனிட்டுகளுக்கு, விசைத்தறி நிலவரக்கு 1,400 யூனிட்டுகளும் இலவச மின்சாரமாக வழங்கப்படும். மீனவர்களுக்கு 10,000 உதவித்தொகை வழங்கப்படும். மீன்பிடி காலத்தில் மீனவர்கள் வழங்கப்படும் உதவித்தொகை 8,000 10,000 உயர்த்தப்பட்டது. சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி போடப்படும். நகர பகுதிகளில் உள்ள நடைபாதை மற்றும் சிறு மற்றும் கூட்டுறவு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வைத்திருந்தால் அந்த கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. இதே போல டிவிகே, டிஎம்கே எல்லா கட்சியிலுமே இந்த டைம் பாத்தீங்கன்னா அள்ளி கொடுக்க போறாங்க. மக்களே, இனி வரும் காலங்கள் மகளிருக்கு பாத்தீங்கன்னா மாதம் கைக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் அக்கௌண்ட்ல வர வைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு திட்டமோ மாநில அரசு ஒரு திட்டமோ எதாவது சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் செய்ய போறாங்க. ரெடி ஆயிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.